ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ளவர்களே, என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். பிரியமானவர்களே, அவர் இல்லாமல் வாழ்வது கடினம். அவரோடு நாம் வாழுகிற வாழ்க்கை, இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க முடியும். ஆண்டவரோடு இல்லாதவர்கள் நிச்சயமா இந்த உலகத்திலே தோற்று போவார்கள், பாவத்தில் விழுவார்கள். ஆண்டவரோடு இருக்கிறவர்கள் பரலோக வாழ்வுக்கு செல்வார்கள். ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே, இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. காலையிலே கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே, காலையிலே கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே, தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நெருப்பதில்லையே, தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தால் வெறுப்பதில்லையே. நன்றி சொல்லி துதிப்பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இதுவரை நிற்பதும் இனிமேல் இளைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதா, இதுவரை நிற்பதும் இனிமேல் இளைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதா. பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவதும் உங்க கிருபையே, பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவதும் உங்க கிருபையே. நன்றி சொல்லி துதிப்பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே,
இயேசுவில் அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். ஆண்டவர் இயேசு இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் நாளாக தந்தருளும்படியாக மன்றாடுகிறோம். அன்புள்ள இறை மக்களே, இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உண்மையாக ஒரு இறை ஊழியனாக, நீ உண்மையாக இறை வார்த்தையை கடைபிடிப்பவளாக இருந்தால் அங்கே அமைதி இருக்காது, மாறாக போராட்டம் இருக்கும். அன்புள்ள இறை மக்களே, கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக சென்னையில் தலைமைச் செயலகத்தில் பணியாற்றிய ஒரு கத்தோலிக்க திருச்சபையை சார்ந்த ஒரு சகோதரரை பார்த்தேன். அவர் இப்பொழுது அங்கிருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார். 10 வருஷம் ஆகிட்டு அவர் ரிட்டையர்ட் ஆகி. அவர் சொல்லுகின்ற பொழுது ஒரு சில வார்த்தைகள் மிகவும் கடினமாக இருந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் சொல்லுகிறார், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் லஞ்சம் இருக்கிறது, ஒவ்வொரு துறைகளிலும் லஞ்சம் வாங்கப்படுகிறது. ஆனால் நான் தினமும் ஆலயத்திற்கு போகிறேன், தினமும் நற்கருணை பெற்றுக்கொள்கிறேன். இப்படி இருக்கின்ற பொழுது என்னால் அந்த லஞ்ச லாவண்ய அந்த வாழ்க்கைக்குள் செல்ல கடினமாக இருக்கிறது. அதே வேளையில் அதை வாங்காமல் இருப்பதும் அங்கே ஒரு நெருடலை ஏற்படுத்துகிறது. இருந்தாலும் நான் நேர்மையோடு எனக்கு லஞ்சம் வேண்டாம் என்று ஒதுக்குகின்ற பொழுது கூட இருப்பவர்கள் என்னை ஒதுக்குகிறார்கள். ஏன் இந்த அலுவலகத்திற்கு வேலைக்கு வந்தோம் என்ற ஒரு மன நெருக்கடிக்கு ஆளாகிறேன் என்பதை பகிர்ந்து கொண்டார். அன்பார்ந்தவர்களே, காவல்துறையில் பணியாற்றக்கூடிய ஒரு சகோதரர் கோயம்புத்தூரிலே ஒரு வாரத்திற்கு முன்பாக நான் சென்ற பொழுது என்னிடம் பகிர்ந்து கொண்டார். அங்கே அவர்கள் வசூலிக்கக்கூடிய அந்த பணங்களை பிரித்து கொடுக்கின்ற பொழுது என்னால் அதை கை நீட்டி வாங்க முடியவில்லை என்று சொன்னவர், வேறு என்ன செய்கிறது, அதற்காக மற்றவர்களை பகைத்து கொள்ள முடியவில்லை, அதை நான் வாங்கி அநாதை இல்லங்களுக்கும் முதியோர் இல்லங்களுக்கும் கொடுத்து விடுகிறேன், ஆலய கட்டுமான பணிகளுக்கு கொடுத்து விட்டேன் என்று அவர் பகிர்ந்து கொண்டார். இயேசுவை பின்பற்றுகின்ற பொழுது, இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது ரொம்ப கஷ்டங்க. நீதியும் நேர்மையோடும் இருப்பது ரொம்ப கஷ்டம். அதை தான் இயேசு சொல்லுகிறார். உன்னுடைய வாழ்வு நீ உண்மையாக பின்பற்றுகின்ற பொழுது சவால்கள் நிறைந்தது, போராட்டம் நிறைந்தது, அமைதி இருக்காது. அது உண்மையை நோக்கி போராடி கொண்டிருக்கும் என்பதை மனதில் கொள்வோம். நாமும் நம்முடைய வாழ்விலே, குடும்பங்களிலே, உறவுகளிலே ஒவ்வொரு நாளும் வாழ்கின்ற பொழுது மனசாட்சிக்கு பயந்தவர்களாக இயேசுவை நினைத்து செயல்படுகின்ற பொழுது நன்மைக்கும் தீமைக்கும் இடையே ஒரு போராட்ட வாழ்வை தான் நமக்கு இருக்கும். அதில் வெற்றி பெறுவோம். ஆண்டவருடைய விண்ணகத்தை உரிமை சொத்தாக்கி கொள்வோம். God bless you. Amen. லூக்கா நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வசனமே நமக்கு நிறைவான விடுதலை தரும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. 14ஆம் அதிகாரத்திலே 11ஆவது வசனம் படிங்க. தம்மைத்தாமே உயர்த்துகிறவர் யாவரும் தாழ்த்தப்படுவர். தம்மைத்தாமே உயர்த்துகிறவன் தம்மைத்தாமே உயர்த்துகிறவன் என்ன செய்வான்? தாழ்த்தப்படுவார். தம்மைத்தாமே தாழ்த்துகிறவர் உயர்த்தப்படுவார். பிரைஸ் தி லார்ட். இப்போ நான் வேதத்தில் சில காரியங்களோட வேகமாக காமிச்சிருந்தேன். 2 குறிப்பேடு 26-16. அதில் நீங்கள் வேதத்தில் எடுத்தீங்கன்னா பைபிள் ஒரு ராஜாவை சொல்லுகிறது. அவனுடைய பெயர் உசியா என்கிற ஒரு அரசன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. என்ன அரசன்? சத்தமா சொல்லுங்க, என்ன அரசன்? உசியா ராஜா. பிரைஸ் தி லார்ட். இந்த உசியா ராஜாவுடைய வாழ்க்கை என்ன ஆச்சு அப்படின்னா வேகமா எடுத்துக்கிறீங்களாப்பா? வாசித்துருவோம். அல்லேலூயா. 26ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம். தயவு செய்து எடுத்து வாசிங்க. உசியா வலிமை மிக்கவன் ஆன போது தான் அழிவுறும் அளவுக்கு ஆணவம் கொண்டான். பக்கத்துல கை குடிச்சுடுங்க. என்ன பண்றது? உசியா வலிமையான போது எப்படி ஆயிட்டான்? வலிமை வந்த உடனே அவனுக்கு என்ன வந்துட்டு? ஆணவம் வந்துட்டு. பணம் வந்த உடனே என்ன வந்துட்டு? சொல்லுங்க. பணம் வந்த உடனே ஆணவம். கொஞ்சம் படிப்பு வந்த உடனே சொல்லுங்க ஆணவம். கொஞ்சம் உடம்புல தெம்பு, கொஞ்சம் பார்க்க அழகு, கொஞ்சம் வயசு கம்மி இப்படிலாம் இருந்தோடனே நிச்சயம் அப்படி தலைக்கு மேல ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உசியா வலிமை அடைந்த பொழுது தான் அழிவுறும் அளவுக்கு
தன் கடவுளாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் தூபப்பீடத்தின் மேல் தானே தூபம் காட்ட ஆண்டவரின் இல்லத்தில் நுழைந்தான். பைபிள் சொல்கிறது பாருங்க, அந்த இடத்த நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா அவன் எப்ப அங்க தேவ சமூகத்துல போய் நின்னானோ பாருங்களேன், வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. 19ஆம் வசனம் சொல்லுது, உசியா இவ்வாறு அவன் தூப கலசத்தை கையில் பிடித்துக் கொண்டே குருக்கள் மேல் கோபமுற்ற போது அவர்களுக்கு முன்பாக ஆண்டவரின் இல்லத்தில் தூபப்பீடத்தின் அருகில் அவன் நெற்றியிலே தொழுநோய் கண்டது. கை தட்டுங்க பாப்பா. நல்ல கவனிங்க. குருக்களுக்கு விரோதமாக, துறவிகளுக்கு விரோதமாக பேசுகிறவர்கள் மீது சாபங்கள் வரும். வருமா? சொல்லுங்க. நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஒரு சாமியார ஒருத்தன் அடிச்சான், அடிச்ச கை இன்னைக்கு இல்ல. ஒரு சாமியாரோட அங்கே பிடிச்சி ஒருத்தன் இழுந்தான், அவன் வீட்டுல பிறக்கிறதுலாம் பைத்தியமா பிறக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு சாமியார ஒரு பெண்ணோடு தவறாக ஒரு ஃபாதரை தொடர்பு படுத்தி பேசுற குடும்பம், அவன் குடும்பத்துல பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட வயசுக்கு மேல ஆட்களே இருக்காது, இறந்து போயிடும். சாமியார் நல்லவரா கெட்டவரா நான் யாரையும் பேச வரல. பைபிள் சொல்லுகிறது, பீடத்து மேல கை வைக்காத. அல்லேலூயா. தேவனுடைய ஊழியர்கள் மேல கை வைக்க நினைக்காத. பைபிள் சொல்லுகிறதுங்க, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என் பிதா அவனை கனப்படுத்துவார். ஆண்டவருடைய ஊழியர்கள், ஆண்டவருக்கு அர்ப்பணமாக்கப்பட்டவன் மேல கையை வைக்கிறவன ஆண்டவர் என்ன செய்வாரு? அவர் நின்று அங்க விளையாடுவாரு. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். உங்க பிள்ளைகளுக்கெல்லாம், சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுங்க தயவு செஞ்சு. குருக்களை பார்த்தா கையெடுத்து கும்பிட்டு சாமி சர்வேஸ்வரனுக்கு சோத்திரம்னு சொல்லி கொடுக்க சொல்லுங்க. சில ஊர்கள்லாம் போனா ரொம்ப அழகா இருக்கும். பிள்ளைங்க வரிசையா வருவாங்க, ஃபாதர் இயேசு மெசியாவுக்கு சோத்திரம், ஸ்துதி, இயேசு மெசியாவுக்கு ஸ்துதி. இலங்கையில் நல்ல ஒரு பழக்கம் இருக்கு. என்னன்னா, எந்த ஃபாதரை யாரை பார்த்து சொல்லி உடனே சொல்லுவாங்க, காட் பிளஸ் யூ ஃபாதர். சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே. இங்க இல்லை சாமியாரை பத்தி ஏழைங்க பாருங்க. ஏவே என்னவே. பிரைஸ் தி லார்ட். சாமி சர்வேஸ்வரனுக்கு சோசரம் போய் இப்ப என்ன இருக்கு? ஏவே தான் இருக்கு. அல்லேலூயா. நீங்க உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. பெரியவங்களே உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ஆலயத்துக்குள்ள வரும் பொழுது நல்ல கவனிங்க. முழு பூசைக்கு போங்க. முழு பூசைக்கு, முழு திருப்பலிக்கு போங்க. பூசைக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இல்ல, ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி பூசைக்கு முன்னாடி போங்க. முழு பூசைக்கு போலையா நன்மை எடுக்காதீங்க. ஏன்னா அது உங்களை நீங்க நினைச்சீங்க சரி பண்றதுக்கு ஒரு அடையாளமா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். முழு திருப்பலிக்கு போலையா அவங்க பிள்ளை கேட்க, என்னமா நன்மை எடுக்கல? முழு பூசைக்கு போகாம நினைச்ச கூடாது, நன்மை எடுக்க கூடாது. கற்றுக் கொடுங்கள் பிரியமானவர்களே. அகங்காரத்தை, ஆணவத்தை இந்த சமுதாயம் விட்டு விலகணும். உலகம் உங்களை அகங்காரத்தை நோக்கி போக வைக்கும். இயேசுட்ட வந்தீங்கன்னா அகங்காரம் உங்க காலு கீழே போட்டு மிதிக்கப்படும்.